இங்கே இந்த பொண்ணு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கா, ரொம்ப போர் அடிக்குது. பால்கனி கிட்ட போகும்போது பக்கத்து ஃப்ளாட்லேருந்து பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவங்க வாய்ஸ் சூப்பராக இருக்கே அப்படின்னும் போது எந்த பதிலுமே வரல. நைட்டு அதே இடத்துக்கு வந்துட்டு நான் லாக்டவுனுக்கு இங்கே இருக்கேன், எனக்கு கொரோனா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க, உங்களுக்கும் அதே பிரச்சனை தானான்னு கேட்குறான். அவன் எதுவுமே பதில் பேச மாட்டான். நான் பொண்ணு தான், எனக்கு 26 வயசு தான் ஆகுது, நான் அழகாக இருப்பேன்றான். அப்பயும் அந்த பையன் பேசவே இல்லை. காலையிலே இந்த பொண்ணு போய் அவனை வம்பிழுக்கிறான். தடவை அவன் பேசுகிறான், என்னை டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லி. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறான், என் பேரை சொல்கிறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிடுறான். அப்போ படத்தில் வர மாதிரி நான் உன்னை பஷீர்னு கூப்பிட்றேன், நீ என்னை நாராயணின்னு கூப்பிடுன்னு அவன் சொல்கிறா. இந்த பொண்ணு அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. 2 நாளாக அவன் ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறான். ஒரு நாள் இவன் வந்து பிரெட்டை தீச்சு விட்டுறா. அப்போ அந்த பையன் என்ன உன் ஃப்ளாட்டை எரிச்சிக்கிட்டு இருக்கியான்னு சவுண்டு விடுறான். இவன் கேட்குற பொண்ணுங்கிட்ட பேசுகிறதே உனக்கு பயமானும் போது அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ நீ எந்த ஊர், உன் பேர் என்னன்னெலாம் கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். நீ என்ன வெர்ஜினான்னு கேட்டவுடனே அந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். இவன் அமைதியாயிடுறா. பால்கனில் நின்று இந்த பொண்ணு தம் அடிச்சிட்டு இருக்கும் போது கொரோனா டைமில் தம்மெல்லாம் அடிக்காத, எல்லாருக்குமே அது கெடுதினோடனே இந்த பொண்ணு விட்டுடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். என்ன நீ வரைவியா அப்படின்னு கேட்கும் போது உன்னை பார்க்காம நான் எப்படி வரையிறதுன்னு கேட்குறான். என் வாய்ஸை வச்சு நான் எப்படி இருப்பேன், நீயா கற்பனை பண்ணி வரையான்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இவனும் வரைகிறேன்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணுக்கும் ஆசையாக இருக்குது, அவன் நம்மளை எப்படிலாம் வரைய போனான்னு சொல்லி கண்ணாடி மாடி உட்காந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இந்த பொண்ணு அவனோட காலிங் பெல்ல போய் அடிச்சு விட்டு ஓடி வந்துடுறா. இவன் திட்டுறான், எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணுற, கொரோனா பரவிற போது, வேற யாராவது காலிங் பெல்ல கை வச்சா என்ன ஆகும், என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் வரேன், தள்ளி நின்று என்னை பார்த்துக்கோ, இல்லைனா உன் ஃபோன் நம்பர் கூட நான் வீடியோ கால் பண்ணுறேன்னும் போது இந்த பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிடுறா. சரி லாக்டவுன்லாம் முடியட்டும், நானே நேரில் வந்து ஒன்று பார்க்குறேன்னு அவன் சத்தியம் பண்ணுறான். நைட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு கொரோனா செக்அப் எடுத்திருக்காங்க, நாளைக்கு ரிசல்ட் வரும்னு இந்த பையன் சொல்கிறான். பழைய லவ்வெல்லாம் பற்றி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எந்திரிச்சு ரிசல்ட் வந்துருச்சான்னு இந்த பொண்ணு கேட்குறா. இந்த ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. இந்த பொண்ணு பயந்து போயிடுறா. என்னென்னு செக்யூரிட்டி கிட்ட கால் பண்ணா, உன் பக்கத்து ஃப்ளாட்டில் இருந்த பையனுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சுமா, அவனை தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. போடுது ஒரு நாள் செக்யூரிட்டி ஃபோன் பண்ணிவிட்டு அந்த பையன் இறந்து போயிட்டாமான்னு சொன்ன உடனே இவளால் தாங்கிக்கவே முடியல, உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கா. அவளால் நாட்களை நகர்த்தவே முடியல. அவளோட கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. வாசலில் அந்த பையனோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே அந்த பையன் வரைஞ்சி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணோட உயிரே போன மாதிரி அழுதுகிட்டு இருக்கா.